ஹலோ மக்களே, டெய்லியும் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுறதுன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். சூப்பர் ஈஸியாக டேஸ்டியான 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி, ஒரு வெஜிடேரியன் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் ரைஸில் நான் இன்றைக்கி எக் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் எக் இல்லாமையும் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சாதத்தை வடித்து வச்சுக்கிறேன். பாஸ்மதி அரிசியை தான் வடித்து வச்சுருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் எண்ணெய் விட்டு ஆற வச்சுருங்க. உதிரி உதிரியாக இருக்கும் உங்களோட ரைஸ். நீங்கள் குக்கரில் சாதம் வடிக்க போகிறீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு 1.5 கப் தண்ணியில் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சாதம் நல்லா வெந்திருக்கும். ஒரு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குன பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் பூண்டு பற்கள் வதங்குறப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் ஒரு 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்லைசஸாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்போ தான் இந்த ரைஸ் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா உங்களோட வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துடும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்க போகிறோம். காலிஃப்ளவரை நான் ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். மஞ்சள் தூள் சேர்க்கலை. ஏன்னா கலர் இதில் ஏறிடும்ன்றதுனால நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. ஒயிட் கலராகவே இருக்கணுன்றதுனால மஞ்சள் தூள் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் இந்த காலிஃப்ளவரும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா காலிஃப்ளவர் நல்லாவே வெந்துடும். உப்பு சேர்த்ததை காட்ட மறந்துட்டேன். உப்புமே நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த மாதிரி காலிஃப்ளவர் வெந்ததுக்கப்புறமா காலிஃப்ளவரை ஓரம் பண்ணிவிட்டு சென்டரில் நான் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டைக்கு தேவையான உப்பு, பெப்பர் தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. முட்டை நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் காலிஃப்ளவர் கூட இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் வரும். முட்டை நல்லா வேகட்டும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா முட்டை நல்லா வெந்துடும். இப்போ இதனா காலிஃப்ளவர் கூட மிக்ஸ் பண்ணியுமே சேர்த்துட்டேன். நம்மளுடைய வடித்த சாதம் இப்போ ரெடியாக இருக்குது. 1 கப் நம்ம ரைஸ் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, 1.5 கப் வரைக்கும் நீங்கள் சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் உடையாத மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு கடைசியாக உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக பெப்பர் தூளும் இந்த மாதிரி கொத்தமல்லி ஜாஸ்தியாக தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடிங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் ரைஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் சாதம் தான். பீட்ரூட் சாதத்தை ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யலாம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த பீட்ரூட் ரைஸ்க்கு பொடியாக நறுக்கினது வேணால் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 2 வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதுக்கு ஒரே ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் நம்மளுடைய பீட்ரூட் ரைஸ். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இது கூடவே ஒரு கைப்பிடி நிறையா புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்கறது ரொம்ப முக்கியம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பீட்ரூட் சேர்க்க போகிறோம். பீட்ரூட்டை நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 1 கப் நிறையா பீட்ரூட் சேர்த்துருக்கேன். இந்த பீட்ரூட் ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த பீட்ரூட் நல்லா வெந்திருக்கணுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கணும். அந்த மாதிரி போயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பீட்ரூட் ரைஸ் செம்ம டேஸ்டியாக இருக்கும். காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வேண்டானா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இதை நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வடித்து வச்சுருக்க 1 கப் ரைஸை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான பீட்ரூட் ரைஸ் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆகிடும். இந்த 2 ரைஸுமே உங்கள் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்க உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.